விடுதலை பாகம் 2 பாகம் 1 எல்லாரும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாகம் 1 பார்த்துட்டு பாகம் 2 பாருங்க அப்படின்றத விட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கண்டிப்பா பாருங்க. அது வந்து ஓடிடியில் ஜி5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்ல 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடுது அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 நிமிஷம் வந்து கூட காட்டியிருந்தாங்க. ஏன் அந்த ஒரு 11 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அமுதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. அந்த அமுதன்ற கேரக்டர் வந்து நான் வந்து பார்த்துட்டு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், பாராட்டி சொல்லியிருந்தேன். பரவாயில்லப்பா, நல்ல ஒரு கேரக்டர் வந்து போலீஸ்ல வந்து வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா போலீஸும் வந்து கெட்டவங்க கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வந்து உருவாக்குறதுக்காக வெற்றிமாறன் அவர்கள் முற்பட்டிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இந்த செகண்ட் பார்ட் பார்க்கும்பொழுது கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டர் திரும்ப ரிட்டர்ன் வருது. சப்புன்னு அப்புறம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த கேரக்டர் பண்ண ஆட்டிடியூடு, அந்த பண்ண விஷயங்களை பார்க்கும்போது அதை ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா அவ்வளோ அழகா வந்து பண்ணியிருந்தாரு. அது வந்து உண்மையிலேயே ஷாக்கிங் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு மண்டையில் நங்குன்னு கொட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போது. தேட்டரே ஃப்ரீஸ்ன்னு வச்சுக்கோங்க அந்த சீனுக்கு. செம்ம சூப்பரான ஒரு சீனு. ஏன்னா அந்த கேரக்டரை இப்படி பிளே பண்ணிட்டு ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க என்னதான் நினைச்சாலும் அரசியல் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்னால நல்ல போலீஸாவே நடந்துக்கவே முடியாது. அவங்க வந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அந்த எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்க. அப்படின்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு கே அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர், நாகைப்பட்டினம், கீழ்த்தஞ்சை இந்த இடத்துல வந்து விவசாய போராட்டம் வந்து முன்னெடுத்து நடத்துற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து இந்த தோழர் சீனிவாசன் அவர்களை வந்து நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவாரூர், நாகப்பட்டினம், கீழ்த்தஞ்சை இந்த இடங்கள்ல வந்து அதிகப்படியா வந்து விவசாய சங்கத்துக்கு வந்துட்டு குரல் கொடுத்து, விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து அந்த சங்கத்தை உருவாக்கி அங்க இருக்கிற மக்களுக்கு பெரிதும் வந்து ஒரு போராட்டத்தின் மூலியமாக பல விதமான கோரிக்கையில வந்து நிறைவேற்றி கொடுத்த ஒரு தோழர் யாருன்னு பாத்தீங்கன்னா தோழர் சீனிவாசன் தான். அவரை வந்து நினைவுபடுத்துற மாதிரியே இருந்துச்சு கிஷோர் அவர்களுடைய கேரக்டர், அந்த லுக் வைஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது. முதல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல வந்துட்டு அந்த மக்களை வந்து டார்ச்சர் பண்றது, அங்க இருக்கிற மக்களை வந்து சித்திரவதைப்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வாச்சாத்தி படுகொலை சம்பவத்தை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த இரண்டாம் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணையார்கள் வந்து மக்கள் மீது சுமத்தப்படுற வன்கொடுமை இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த கீழ்வன்மையில வந்து மக்களை வந்து எப்படி வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அந்த வரலாறு படிச்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த விசுவல்ஸ் கண் முன்னாடி வந்துட்டு போகும். எனக்கு வந்து அந்த கீழ்வன்மையோட அந்த விசுவல்ஸ் தான் வந்து கண்ணுக்குள்ள வந்து வந்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு. இதுல வந்து ரொம்ப அப்பட்டமா ரொம்ப தெளிவா உழைக்கும் மக்கள் வந்து எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இதில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த ஒரு நேஷனல் அவார்டுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு தகுதி பெற்ற ஒரு நடிப்பை கொடுக்கணுமோ அப்படி ஒரு தகுதி பெற்ற ஒரு நடிப்பை தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இதில் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்ல அவர் பண்ண அந்த ஆக்டிங் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வியப்பா தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டைலாக் டெலிவரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சார துணியான சார்ந்த வசனங்கள் நிறைய இருந்தாலும் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துலயும் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தக்கூடாது. சாதாரண படம் பார்க்குற ஆட்களுக்கும் அந்த வசனமும் புரியணும், அவங்க சொல்லக்கூடிய தத்துவமும் புரியணும், அந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற வகையில ஒரு வேகமான ஒரு மூட்ல எப்பயுமே விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவாரு. அந்த டோன்லயே வந்து பேசியிருந்தாலும் ஆனா அது எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னப்பா ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, கருத்து சொல்றதுக்காகவே சொல்றானுங்களோ அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. அது காரணம் வெற்றிமாறன் அவர்களுடைய ஒரு ஸ்டேஜிங் காரணமா இருந்தாலும் அந்த டப்பிங்னு ஒன்று இருக்கும்ல, அந்த டப்பிங்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டப்பிங் சிங்கே இல்லைனாலும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ண விதம், அந்த நடிப்பு, ஒரு 2 மணி நேரத்துல வந்து ஒரு பாம்பு ஒன்று வெடிக்கும், அந்த இடத்துல அழுகிற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் வந்து நான் என்னடா இப்படி இவ்வளவு பெரிய ஒரு பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் இந்த ரெண்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்களுக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். வெற்றிமாறன் அவருடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவங்கள வச்சு பிளே பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இந்த நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு மோட்ல தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் செம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியரோட கேரக்டர் வந்து ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ஸ்ல வந்து சூப்பரா வந்து வச்சிருந்தாரு. அது இல்லாம இந்த முடி வெட்டினதுக்கு வந்துட்டு ஒரு வசனம்லாம் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சூப்பரா ரொம்ப முற்போக்கான ஒரு வசனமா எனக்கு தெரிஞ்சிச்சு. மஞ்சு அவர்களுடைய ரோல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பார்ட் ஆஃப் தி ரோல் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு பங்களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் தான். ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூரிய அவர்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வச்சிருந்தாரு, ஃபீமேல் கேரக்டர். அந்த கேரக்டர்ல வந்து ஒரு சீன்ல ஒரு ஃப்ரேம்ல கூட காட்டவே இல்லை. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த படம் வந்து அடுத்த ஒரு பார்ட் 3 நோக்கி போறக்கூடிய இருந்துச்சா சரி அதுல இருந்து வரப்போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அந்த கேரக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற எந்த விஷயம் எந்த டீட்டெயில் எதுவுமே வந்து அந்த படத்துல வந்து அவர் சொல்லப்படவே இல்லை. சூரி அவரோட கதாபாத்திரத்தை வந்து நம்ம போன வீடியோலே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க அப்படின்ற வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். மனசாட்சி கொண்ட ஒரு ஆளு, ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கேன், மக்களுக்கு தானே நம்ம வந்து இருக்கணும், ஆனா ஏன் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம வந்து பின்னாடி போறோம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறேன் அப்படின்றதான் பார்ட் 2ல நம்ம அதை தான் வந்து குறிப்பா வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தோம்.
ரொம்ப தெளிவாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வெற்றிமாறன் அவர்கள் இதில் வந்து முடிச்சிருந்தாரு. உண்மையிலேயே சொல்லப்போனால் சூர்யா அவர்களுடைய அந்த ஒரு மனக்குமுறல் தான் பல பேருடைய அதிகார வர்க்கத்தில் அவங்க சொல்ல நல்ல மனம் அப்படின்னு கொண்டவங்க அவங்களோட ஒரு மனக்குமுறலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஒன்று, நீ அதை விட்டுட்டு நீ மக்களுக்கு பின்னாடி வந்து நிற்கணும். இல்லை நீ அங்கே இருந்த அப்படின்னு சொன்னா அரசியலுக்கும் அதிகாரத்துக்கும் நீ உட்பட்டு தான் வந்து மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்ப அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமரேசன் அப்படின்ற கதாபாத்திரத்தோட ஒரு முழுக்க விஷயம். அவன் கடைசியில் வந்து நான் வந்து மக்களோட தோழன் தாண்டா, நான் மக்கள்கிட்டே போறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இறங்கி போகிற காட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு காட்சி அப்படின்னே சொல்லலாம். ஜிவிஎம் அவர்கள், ஜிவிஎம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் மேனன், அப்புறம் வந்து இளவரசு, இவங்களுக்கு இடையில வந்து ஒரு சில கான்வர்சேஷன் சீன்லாம் நடந்துச்சு. அந்த சீன்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்கள வச்சே தனியாக வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அல்லது அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸே பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய போர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் ஒரு மணி நேரம் விடுறதா வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய பார்ட் வந்து நிறைய இருக்கும், அவங்களுடைய போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்த மாதிரியே தோணுது. இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எக்ஸ்டெண்ட் வெர்ஷன்ல எதிர்பார்ப்போம் வருதா வரலையா அப்படின்னு. பாலாஜி சக்திவேல் ஒரு சின்ன ரோல் தான், ஆனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போனாலும் மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அனுராக் கஷ்யப் ஒரு சில நிமிடங்கள் வந்துட்டு போயிருந்தாலும் படத்துல வந்துட்டு இவரோட கேரக்டரை வச்சுதான் வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டர்ல வந்துட்டு அந்த ஒரு எழுச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு பாயிண்டடான ஒரு கேரக்டர். லியோல மாதிரி வந்து வந்தேன் சுட்டேன் போனேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்டான ஒரு கேரக்டர். அதுவும் வந்து ஐடியாலஜிக்கலாக எவ்வளோ தூரம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விசனை பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ல அனுராக் கஷ்யப் வந்து நடிச்சிருக்காரு. முதல் பாகம் பார்க்கும்பொழுது என்னோட துணைவனோட தழுவல் எதுவுமே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இரண்டாம் பாகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த போலீஸுக்கும் அந்த ஒரு கைதிக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவா வந்து பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்னு. பார்ட் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதியும் அந்த போலீஸும் வந்து பேசிக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய சீனை வந்து அந்த துணையினோட தழுவல் கூட சொல்லலாம். அந்த தழுவல் சார்ந்த காட்சிகளை அந்த பார்ட் 2 தான் வந்து வச்சிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப தெளிவா அழகா அந்த அதிகார வர்க்கத்துல நீங்க யாருக்காக செயல்பட போறீங்க, மக்கள் கிட்டையா அரசியல் அதிகாரத்துக்கிட்டையா, நீங்க வந்து மக்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீங்க என்ன மாதிரி வேலையை பண்றீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லாம ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா அந்த ஸ்டேஜ் பண்ண விதம், அந்த டயலாக் இருக்குல்ல அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். செம்ம சூப்பரான ஒரு சீனு. இது மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போற முடியாத நிறைய காட்சிகள் படத்துல வந்து நிறைய இருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசை எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இசை அவுட்டடாகவே இல்லவே இல்லை. இளையராஜாவுடைய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கோரை நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா சைலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மியூசிக்கில் வந்து ஒரு இடத்துல வந்து மியூசிக் பண்ணி ஆகோன்னு பேர் வாங்குறத விட எந்த இடத்துல மியூசிக் பண்ணணும், எந்த இடத்துல வந்து சைலன்ஸ் வரணும். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேராமா இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்ல இளையராஜாவுடைய சைலன்ஸுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடங்களில் வந்து எந்திரிச்சு நின்று தேட்டரில் கைதட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு இருந்திருக்கு. இதில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் நடக்கும், ஒரு சோளக்காடு. அதில் வந்து ஒரு பொறுத்தது போதும் பொங்கியல்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு சைலன்ஸ் விட்டுருவார். ஏன்னா ஹீரோ ஒரு இடத்துல நகர்ந்து நின்று பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டோட செகண்ட் ஹாஃப் வந்து போடுவார். கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இதுதான் இளையராஜா. 1000 படம் பண்ணாலும் இன்னமும் வந்து அவுட்டடா இல்லாமல் கரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கோர் ஒன்று பண்றாருல, அதனாலதான் ராஜா தான் வச்சுக்கோங்க. இந்த படத்தினுடைய முதல் பாதியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் வகுப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், அந்த கம்யூனிசம் சார்ந்த ஐடியாலஜிகள், இது பத்தின பல விஷயங்களை வந்து ரொம்ப தெளிவா அழகா வந்து பேசியிருந்தாலும் அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ்ல சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது இல்லாம மற்ற சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கென் கருணாஸ் அவருடைய சீனு மிரட்டி விட்டாரு. அந்த நான் வந்து வெற்றிமாறனோட பயிற்சி பட்டியலேருந்து வந்தவன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அருவாளர் தூக்கி வெட்டும் போது அப்படி ஒரு டெரிஃபிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அவருடைய கேரக்டர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமாள்ன்ற கேரக்டர் உருவாகுது. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அனுராக் கஷ்யப் மூலியமா வந்துட்டு ஒரு எழுச்சடையுது அப்படின்ற ஒரு லைனப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்துக்கும் ஒருத்தன் வந்து ஆயுத புரட்சி எதனால பண்றான், ஜனநாயக புரட்சி எதனால பண்றான், எதுல இருந்து அவன் ஆயுத புரட்சியை தேர்ந்தெடுக்கிறான், அதுக்கப்புறம் திரும்ப அவனே வந்து ஜனநாயக புரட்சியை எதனால வந்து ஆதரிக்கிறான் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு பேசினது தான் வெற்றிமாறன் அவருடைய ஒரு தெளிவான ஒரு அரசியல் தெளிவை வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. அவர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு, என்னுடைய படங்கள்லாம் என்னுடைய அரசியல் அப்படின்னு. அவருடைய அரசியல் என்ன அப்படின்றது வந்து இந்த விடுதலை 2 பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு செகண்ட் ஹாஃப். எந்த இடத்துலையுமே வந்துட்டு லேக் கிடையாது, எந்த இடத்துலையுமே வந்து இது வந்து அன்வான்ட் சீன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ எங்கேஜிங்காக கிரிப்பியாக நம்மள வந்து உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃபாக இருக்கு. வசனங்களுக்குன்னே தனியாக வந்து நான் ஒரு வீடியோ போடுன்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ வசனங்கள் இருக்கு. ஏன்னா அந்த வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார துணியில் இருக்கக்கூடிய ஒரு வசனங்கள். ஆனால் அது எல்லாமே வந்து மக்களுக்கு உட்காந்து பார்க்க வைக்கிற மாதிரியான
ஒரு டோனில் எப்படி எழுதுனாங்க, அதை எப்படி வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க, எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்க, எப்படி இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக உட்காந்து பார்க்க வச்சாங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு அரசியல் பேசுகிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு 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 பூசல் இருக்கும், பூசி மொழுகிற விஷயம். எந்த விதமான பூசி மொழுகுமே இல்லாமல் டைரெக்டாக ஒரு பேசின படம், எனக்கு தெரிஞ்சு 100 வருஷ தமிழ் சினிமாவில் ரொம்ப தெளிவான ஒரு அரசியலை துல்லியமாக பேசின ஒரு படம் இந்த படமாக தான் இருக்கும். அதே டயத்தில் ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும்னா, டே அரசியல் பேசுறாண்டா அப்படின்னு சொல்லி மண்டையை சூரிய ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை கருத்து சொல்கிறாராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது 2 விஷயமே இல்லாமல் ஆடியன்ஸை ஒரு 2.5 மணி நேரம் 50 நிமிஷம் 3 மணி நேரம் உட்காந்து நான் சொல்கிற அரசியலை கேளு, இந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல், என்ன விஷயம் வந்து நான் பேசுகிறேன், என்ன விஷயத்த வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வெற்றிமாறன் அவருடைய படம். எனக்கு வந்து எஸ்பி ஜனார்தன் அவர்கள் வந்து மைண்டில் வந்துட்டு போனார். விஜய் சேதுபதி அவர்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்தா இறந்து போயிட்டார் அவர். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கும். ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார நெறியில இருந்திருக்க வேண்டிய ஒரு படமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பேராண்மையா இருக்கட்டும், நானியா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் பண்ற மாதிரியே இருக்கும் அந்த கருத்தை வந்துட்டு. அதுக்கு ஒரு நான் விதை நான் போட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து எஸ்பி ஜனார்தன் அவர் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அந்த விதையை வந்துட்டு ஒரு பெரிய மரமா, பெரிய காடா, அவ்வளவு பெரிய ஒரு வனமா வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து பேசிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த காஸ்டியூம் வைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர், இந்த வேல்முருகன் அவருடைய கேரக்டர், இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஒரு 1% 0.5 விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து குறையா தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு மிச்சம் 99% அடிச்சு சொல்றேன், ஒரு தரமான ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் விடுதலை பாகம் 2. பார்க்காதவங்க எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பார்த்துட்டு போங்க. அப்பதான் இன்னும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு கனெக்டான ஒரு படமா இருக்கும். நன்றி.